ஹே guys, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் வந்துட்டு நயன்தாராஸ் பியாண்ட் த ஃபேட். Why not now? ஸோ இது வந்துட்டு ஏன் அப்படின்னா, இது ஒரு பயோபிக் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்மளோட நயன்தாராவோட வாழ்க்கை வரலாறு. ஸோ ஒரு பயோபிக். ஸோ அவங்க அம்மா, அவங்க அப்பாவை பத்தி அண்ட் அவங்க வாழ்க்கை நடந்த சுச்சுவேஷன்ஸ் ஹேப்பன்ஸ் அண்ட் அவங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ், ஸோ எல்லாத்தையும் பற்றி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, அண்ட் இப்போ கடைசியாக வந்துட்டு ஃபினிஷ் அவரை கரம் பிடிச்சது முதற்கொண்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அண்ட் அதை வந்துட்டு குட்டியாக சாப்பிட்டுட்டா ஒரு பயோபிக்ல நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணோம். ஸோ அந்த ரிவ்யூ செக்ஷன் வந்து பார்க்குறோம். ஸோ இது நம்ம வந்துட்டு குறை நிறை சொல்றதுலாம் ஒன்றும் கிடையாது. பட் எனக்கு இருக்க சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் சொல்றேன். ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அது பேசலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள இது உங்கள் மாஸ்டர். இந்த நயன்தாராஸ் பியாண்ட் த ஃபேட் டேல் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கதைக்களம் தான். ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ அயன் லேடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜெயலலிதா அம்மா இருந்த மாதிரி வந்துட்டு இங்கே அதே மாதிரி ஒரு லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ இவங்களாம் எங்க கணக்கில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அவங்க எந்த ஒரு இடைப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு 2-3 தலைகள் பெரிய இதா இருக்கும்போது ஒருத்தங்க வந்து நிக்கிறாங்க, இன்னும் ஜெயிச்சு மக்களுக்கு உதவி பண்ணாங்கல்ல ஜெயலலிதா அம்மா. ஸோ அதே மாதிரிதான் இங்க வந்துட்டு இவ்வளோ பட்டாளங்கள் இங்க வந்துட்டு ஆண்டுகிட்டு இருக்கும்போது, சினிமா வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு பெண்ணாக அப்படின்னா வந்து இங்க தப்பா இருக்கிறது, ஒரு பெண் ஆக அப்படின்னா வந்துட்டு அந்த டைம்ல அந்த இடத்த ரூல் பண்றது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு இவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னா வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, உடம்பு வெயிட் போட்டாங்க. கஜினி படத்துல அந்த சாங் இருக்குமே, ஸோ வெயிட் போட்டாங்க, இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ண வழங்காது, இவங்களுக்கு வந்து இந்த பாவாடை தாவணி, ஸோ அப்படிதான் ஓகேவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அவங்க ஒவ்வொரு தடவை உடஞ்சு வெளில வரும்போதும் அவங்க நான் மட்டும்தான் எனக்கு அப்படி மாதிரி அவங்க திரும்ப வந்து அடி கொடுத்துருக்காங்க, திரும்ப வந்திருக்காங்க, திரும்ப வந்து அந்த இதை ரூல் பண்ணும்போது வந்துட்டு அது பயங்கரமாச்சு. ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும், எனக்கு அது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மை மாம். எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு கான்சிக்வன்ஸ் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படின்னா வந்து சோஷியல் மீடியா. ஸோ அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி ஒரு கதையில வந்து நீங்க எழுதிட்டு இருக்காங்க. நம்மளே நிறைய பார்க்க முடியும். எப்படின்னா வந்துட்டு இவர்களுடன் காதலா, இவர்கள் இறந்து விட்டாரா, இவர்கள் இப்படி ஆகிவிட்டார், இந்த நடிகைக்கு இந்த நிலைமையா, இந்த நடிகர் இப்படி இருக்காரா, இவர் அங்கே சென்று விட்டாரா, இவர் இங்கே இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம சோசியல் மீடியால வந்து நல்லா பார்க்க முடியும். ஸோ அந்த இதுலதான் வந்துட்டு இவங்க இதுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. அண்ட் வந்துட்டு இவங்க கூட இருந்தது, இவங்க அவங்க கூட இருந்தது. ஸோ இவங்க வந்துட்டு என்ன இவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப்ல இவங்க என்ன சொல்ல வராங்க, நயன்தாரா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு மாதிரி ஒரு விஷயம் தெரியுது, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியால வருது, அப்படி அதுல வந்துட்டு என்ன மட்டும் கார்னர் பண்ணி கேள்வி கேட்குறீங்க. பாதிக்கப்பட்டவன் நான் மட்டும் கிடையாது, இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களையும் கேளுங்க. என்னோட இதை மட்டும் கேட்டுட்டே இருக்கீங்களே, நான் எதுக்கு அதை சொல்லணும்? இன்னொருத்தரையும் கேளுங்க. அதுல இன்னொருத்தரையும் சேர்த்து வச்சா பேசுறீங்க, அப்ப இன்னொருத்தையும் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்க மாட்டாங்க? ஸோ அது வந்துட்டு ஏன் அப்படிங்கிறது இன்னும் புரிய மாட்டேங்குது. Obviously very difficult for my mom to take it. എൻ്റെ മോളെ എനിക്കറിയാവുന്ന പോലെ ദൈവം കഴിഞ്ഞാൽ എനിക്കറിയാവുന്നത്. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பா, அவரோட அம்மா அப்பா, ஸோ இந்த கதையெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கும்போது இட்ஸ் அஃப்கோர்ஸ் கோல்டு. உண்மையில வந்துட்டு நாம நினைக்கிறது ஒரு கோல்டு, அங்க இருக்கிறது ஒரு டைமண்ட். ஏன்னா நயன்தாராவோட அம்மா வந்துட்டு உண்மையிலே ஒரு டைமண்ட் தான், அவங்க அப்பாவும் அஃப்கோர்ஸ் அதே மாதிரி. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் சிவனோட அம்மாவும் அதே மாதிரி தான். தன்னோட அப்பா வந்துட்டு 12th முடிக்கும்போது இறந்ததுக்கு அப்புறம் என்ன தன்னோட இப்ப நம்ம ஒரு ஓரியன்டா நம்ம ஃபிலிம்ஸ் இருந்தோம், நம்ம ஃபேமிலிஸ் இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கெல்லாம் அந்த மாதிரி தான். எனக்கெல்லாம் எப்படின்னா வந்துட்டு எனக்கு காலேஜ் முடிச்சோன்னு எங்க வீட்டுல சொன்னது என்னன்னா, காலேஜ் முடிச்சு 2 வருஷம் வேலைக்கு போயிடணும்ப்பா, 2 வருஷம் காலேஜ் வேலைக்கு போயிடணும், அந்த மாதிரி தான் ஒரு இருந்துச்சு. ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி நான் வந்துட்டு எங்க ஃபேமிலி கூட சொல்ல முடியாது. என்னோட கனவுகள் என்ன, என்னோட ஆசை என்ன, அதெல்லாம் யாரும் கேட்கல. எனக்கும் அப்ப எதுவும் கிடையாது. பட் ஒரு ஏம் இருந்துச்சு, ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும் அப்படிங்கிற எய்ம் இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருந்தாங்கன்னா ஏதாவது பண்ணியிருப்பேன். பட் அதுக்கான டைமும் கிடைக்கல, ஒன்றும் இல்லை. பட் இப்போ டைம் இருக்கு, நான் பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு இங்க நடந்தது என்னன்னா, 2 பேரோட ஃபேமிலிக்குமே ஒரு டைமண்ட்ஸ் தான்.
ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப நீ வந்துட்டு இது இல்லை அப்படிலாம் இல்லாம உன்னோட எய்ம் பண்ணு, நீ அதை பண்ணு, உனக்கு இது பிடிச்சிருக்கா பண்ணு, அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க எல்லாம் கண்டுக்கவே வேணாம் பண்ணு, அப்படி மாதிரிதான் வந்துட்டு அவங்க 2 பேரோட ஃபேமிலிஸுமே இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நயன்தாராவோட லைவ் செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த எப்படி வந்தாங்க, எப்படி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சாங்க, அதை அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் சினிமா எப்படி அவங்கள வரவேற்றுச்சு. ஸோ இதுதான் இந்த தமிழ் சினிமா எப்படி அவங்கள உள்ள கொண்டு வந்துச்சு அது முதல் கொண்டு. அண்ட் ஒரு படம், இந்த ஒரு சீதா அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு சீதாராவில் ஏதோ ஒரு படம், அந்த படம் பேர் தான் வரமாட்டேங்குது. அந்த படம் நான் டிவியில் நான் பார்த்துருக்கேன், அந்த டிவியில அந்த படம் வந்துட்டு பண்ணும்போது இவங்க இந்த கேரக்டரா செட்டே ஆக மாட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப கலாய்ச்சிருக்காங்க போல, ரொம்ப கலாய்ச்சி இவங்க தேவையே கிடையாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி ஒரு இது பண்ணியிருக்காங்க பத்திரிகைகள், சோசியல் மீடியாஸ் எல்லாமே. பட் ஆனா அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த படம் முடிகிற வரைக்கும் நான்வெஜ் எடுத்துக்கவே இல்லையா. எவனாச்சும் பண்ணுவானா? அவங்க மட்டும் இல்லை, அந்த ஹோல் அந்த ஒரு சினிமா பண்ற அந்த பர்சன்ஸ் யாரு, ஒரு கடைக்கோடியில இருக்கிற வளர்ந்த சினிமா ஆர்டிஸ்ட் யாருமே அதை நான்வெஜ் எடுத்துக்கவே இல்லையா. ஸோ அது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு குட் திங். அடுத்தது ஒரு ஸ்ட்ராங் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்லயே அவங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றது வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா வந்துட்டு எஸ் அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார், நான் தான்டா சூப்பர் ஸ்டார்டா, அப்புறம் வந்துட்டு தலா பதி லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ அதான் அவங்களோட இதான் அவங்க சொல்லிதானே ஆகும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே போயிட்டு இருக்கு. சோ மெனி ஆஃப் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இந்த பிரச்சனை. நானும் வந்துட்டு கொஞ்சம் கலங்கிதான் இருந்தேன். நான் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வழியில் வந்துதான் ஆகணும். அப்புறம் வந்துட்டு இவங்க இதை குவைட் பண்ணி ஆகணும், லைக் நீ இந்த சினிமாவுக்கு வேணாம், இண்டஸ்ட்ரி வந்துட்டு குவைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது தான் வந்துட்டு கம்பேக் கொடுக்குற விதமாக தான் வந்து ராஜா ராணி உள்ள வந்துச்சு. ஸோ ராஜா ராணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த படம் எவ்வளோ ஹிட் அடிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க தமிழ் சினிமா வந்து திரும்ப ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க நயன்தாரா மேடம். ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்கு தான் அவங்க லைஃப்ல வந்துட்டு ஒருத்தர் உள்ள வர்றாரு. அந்த ஒருத்தர் உள்ள வர்றதுக்கு தான் வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இங்க நம்ம ரீசெண்டா பார்த்துட்டு இருக்கோம். நான் அதை பத்தி எல்லாம் பேச கிடையாது, அதான் இதுல சொல்றேன். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த தனுஷ் விஸ் நயன்தாரா காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அங்க ஏதோ ப்ரொடியூசர், அவர் தான் நாட்டோட தான் ப்ரொடியூசரா. ஸோ அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஷார்ட்டுக்கு வந்துட்டு அதை நீங்க போடணும் அப்படின்னா எனக்கு ஒரு 10 கோடி தரணும். ஸோ அது வந்துட்டு இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, அப்படி ப்ரொஜெக்ட் ஆனாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். பட் எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு தனுஷ் ஏன் இப்படி கேட்கிறாரு, நயன்தாரா ஏன் அது கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரியல. பட் அந்த சிவகார்த்திகேயன் அவங்க வந்துட்டு ஒரு பாட்டுக்கு ஒரு விஷயம் வந்து தனுஷ் கேட்டதுனால ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கைண்ட்னஸ் வந்துட்டு ஏன் தனுஷ்கிட்ட இல்லாம போச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் அனலைஸ் பண்ணல அதை பத்தி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. Like the way where she has positioned herself. At that time, I think she was going through a very turbulent times of a relationship. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, படம் இதுக்குள்ள வச்சிருக்காங்க. அது காம்ப்ரமைஸ் ஆனாங்களா இல்லை அதுக்கு வந்துட்டு செட்டில்மெண்ட் கொடுத்தாங்களா நமக்கு தெரியல. பட் அந்த பயோபிக்ல இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க மீட் பண்ணதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த கோல்ட் இவர் தான், எனக்கான ஒருத்தர் இவர் தான் அப்படி மாதிரி இருந்துட்டு அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தது, விக்கி ரிலேஷன்ஷிப்ல இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில வந்து எப்படிலாம் அவங்க வந்துட்டு க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்துட்டு எனக்குன்னு ஒருத்தர் வந்துட்டாரு, அதை அவங்க லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்றது. ஸோ அந்த இதை வந்து சூப்பராக கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு அவங்க டேட்டிங் பண்ணது அதெல்லாம் சொல்லி அதை சும்மா வந்து செம்மையாக காமிச்சிருந்தாங்க. அந்த பயோபிக் பார்க்கும்போதே வந்துட்டு அவங்க நயன்தாரா அவங்க வந்துட்டு எப்படி விக்கியை லவ் பண்ணாங்க, விக்கி எப்படி அந்த இதுக்குள்ள வந்தாங்க, ஸோ இதெல்லாம் வந்து சூப்பராக காமிச்சிருந்தாங்க. Vicky is a sweet guy. And last வந்துட்டு அந்த எண்டிங் செக்ஷன், இட்ஸ் ஏ மேரேஜ் செக்ஷன். ஸோ அந்த மேரேஜ் செக்ஷனாக வந்துட்டு தான் இதே கோடிக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதான் இது. அப்போ அந்த மேரேஜ் செக்ஷன் வந்துட்டும் எந்த அளவுக்கு ஒருத்தங்க வந்துட்டு அடிபட்டு வந்து இதாகி நான் வந்துட்டு வந்திருக்கேன், இங்கே வந்து நம்ம இதை பண்ணணும், நம்ம வந்து இப்படியா நிற்கணும் அப்படி மாதிரி தான் ஒன்று பண்ணதை வந்து நம்ம பார்க்க முடிச்சுது. அண்ட் இந்த மிடில் ஆஃப் செக்ஷன்ல தான் வந்துட்டு ஒரு பெண் தனியாக படம் நடிச்சா எஸ்எம்எஸ் வந்துட்டு ரொம்ப
அது இது இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரிலாம் இல்லாமல் ஒரு படம் தரமாக கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அதை ஏற்றுப்பாங்க, மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வரப்பட்ட படங்கள் தான் டோரா ஹிட் ஆகல. பட் இருந்தாலும் வந்து தனியாக ஒரு படங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் லைனப்பில் வந்துட்டு ஏகப்பட்ட படங்கள் நடித்தாங்க. இதில் த்ரிஷாவாக இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும், நிறைய பேர். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி தனியாக ரூல் பண்ணி படம் வச்சுருக்காங்க. பட் இவங்க தான் அதுக்கான லீடிங் செக்ஷன். தனியாக ஒரு படம் பண்ணலாம், தனியாக நிற்கலாம் அப்படின்னு மாதிரி. ஸோ எனக்கு ஹீரோ தேவை கிடையாது, தனியாக நிற்கலாம். ஒரு அந்த கோலமாவு கோகிலா அண்ட் வந்துட்டு இந்த அறம் படம், அப்புறம் நிறைய இருக்கு. இப்போ கனெக்ட்னு ஒரு படம் வந்துச்சு இடையில. அப்புறம் இப்போ ஒரு ராக்காய் அப்படிங்கிற ஒரு படம் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேருக்கான மதிப்பு வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு சூப்பர். ஏன்னா வாய்ப்பும் கிடையாது, அது வழங்கப்பட்ட தருணமும் வந்துட்டு ஓகே தான், அவங்களுக்கு கொடுத்து அது ஓகே தான். எந்த மாதிரி கேரக்டர் அவங்க வந்துட்டு பண்ற விதங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஒன் ஆஃப் த மைண்ட் செட்டோட பீப்புள்ஸோட இதை பார்த்தோம் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி அப்படின்ட்டு ஒன் ஆஃப் த மைண்ட் செட். இன்னும் விதமா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னதான் ஆக்ட் பண்றாங்களா, வேற லெவல்ல செம்மையா இருக்காங்களா, வேறா அப்படின்னு இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கியூட்டிங்கா இருக்குது. பட் நமக்கு எதுக்கு அடுத்தவங்களோட குடும்ப பிரச்சனை? நான் அதான் அவனுக்கு கேட்கறேன். இப்போ இது பேசுறது கூட வந்துட்டு அவங்களோட குடும்ப கதவடான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் பயோபிக். ஸோ நம்ம பேசிதான். பட் இருந்தாலும் வந்துட்டு அடுத்தவங்களோட குடும்ப பிரச்சனை எதுக்கு நான் இழுக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். எல்லார்ட்டும் தான் கேட்குறேன். ஏன் வீடியோ போடுறவங்க, சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க, இவங்க அப்படி இருந்தாங்க, அதுக்கு காரணம் ஏன் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்க. எதுக்காக போடுறீங்க, அதுக்கு ரீசன் கேட்டு கரெக்ட் சொல்லுங்க. அந்த ரீசன் வேலையா இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இவங்க கூட இருந்தாங்க, இவங்க அவங்க கூட இருந்தாங்க, நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கல. ஸோ அதனால கேட்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த உயிர் உலக், ஸோ அது வந்துட்டு அவங்க குழந்தைங்க ஒன் ஆஃப் த கிஃப்ட். அண்ட் எனக்கு இந்த பயோபிக் பார்க்கும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்படா ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வேற முடிஞ்சிருச்சு சொல்றேன். என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த டப்பிங். ஸோ அந்த டப்பிங் வந்துட்டு ஏன் எதுக்காக அப்படிதான் இருந்துச்சு. அந்த டப்பிங் வந்துட்டு இவங்க ஓன் வாய்ஸ் ஏன் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அட்லிக்கா இருக்கட்டும், நம்முடைய நம்ம இவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸோ பேர் வரல. ஸோ நிறைய பேரோட அந்த டப்பிங் செஷன் வந்துட்டு அவங்க பண்ண முடியாதனால பண்ணலையா இல்லை என்ன கதைன்னு தெரியல. அவங்க அது பார்க்கும்போது வந்துட்டு ஏதோ அந்நிய ஒருத்தங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சு, யாரோ ஒருத்தங்களோட இதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. லைக் நம்ம ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தங்க நம்ம ஸ்டார், நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பமே கிடையாது எனக்கு அதை பார்க்கும்போது. நம்ம இப்போ ஹாலிவுட்டோட ரேஞ்சில் வந்துட்டு ஒருத்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, டப்பிங் பண்ண பார்க்கும்போது ஓகே பண்றாங்க போல அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரிதான் இதை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. லைக் ஹாலிவுட்டா இருந்தாலுமே அதை பார்க்கும்போது வந்துட்டு நம்ம இடத்த மாதிரி இல்லையப்பா என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டப்பிங் செஷன் வந்துட்டு எனக்கு கனெக்ட் ஆகல. டப்பிங் ஏன் அப்படி பண்ணணும்? ரெக்கார்ட் பண்ணும் போதே வந்துட்டு உங்க வாய்ஸை நீங்க கொடுக்கலாம் சார், அதை அப்படியே வச்சிருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஷூட்டிங் ப்ராசஸ், அந்த பயோபிக்ல வந்துட்டு பண்ண விஷயங்கள் அதை இன்னும் டெப்தா சொல்லியிருக்கலாம். யார் யாரை போட்டு காமிக்க முடியுமோ அதை காமிச்சிருக்கலாம். இன்னும் இவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை இன்னும் டெப்தா சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இதுக்கு மேலே தெரியல எனக்கு. ஸோ அது மாதிரி டெப்தா சொல்லியிருக்கலாமே, ஏன் மேலோட்டமா சொன்னீங்க அப்படி மாதிரி இருந்துச்சு. உனக்கு தெரியாது இல்லப்பா அங்கே அவ்வளோ நடந்திருக்கும் போல அப்படின்னா சொல்லிக்கலாம், அழுத்தமாக சொல்லிக்கலாம் தோணுச்சு. ஒரு விஷயத்த வந்துட்டு கொஞ்சம் அழுத்தமாக சொன்னால் நல்லா இருக்கும் அப்படி மாதிரி இருக்கும். சில விஷயம் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக மேலோட்டமாக விட்டுருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லிட்டு தான் இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அண்ட் இந்த பயோபிக் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நயன்தாராவோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு, கடைசியில் விக்கி அவங்க எப்படி கடம் பிடிச்சாங்க, விக்கி அவரை எப்படி லவ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து நீங்க பார்க்கணும், உங்க நயன்தாராவோட வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒன் டைம் பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து மறக்காம பாருங்க. அண்ட் வந்து ஆஹா ஓஹோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நயன்தாரா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து கண்டிப்பா பாருங்க. அவங்க வந்துட்டு எதுக்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் உள்ள சொல்லியிருக்காங்க. ஸோ அது மறக்காம செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா பாருங்க. அண்ட் தட்ஸ் இட். அண்ட் அனதர் வீடியோ சந்திப்போம். ஸோ பை.